இது வந்து நான் திரும்ப அடுத்த சுற்றுல வரேன். வந்து கவர்னருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இதுதான் அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்கிறது, அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. இவர் படிச்ச விஷயம் வந்து படிச்ச டிஸ்கஷன்ன்றது அந்த மந்திரி சபை அமைக்க போகும்போது சீஃப் மினிஸ்டர் யாரு அந்த டிஸ்கஷன், வேற எந்த டிஸ்கஷனும் கிடையாது. சரி சரி திரு அந்தரிதாஸ், இப்போ காழ்ப்புணர்ச்சியின் காரணமா தான் மத்திய அரசு மீதும் ஆளுநர்கள் மீதும் இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னு சொல்றாரு திருக்குமார். உங்க பத்தி அதாவது அக்கறையா அரசியலான்னு கேட்டீங்க. தன்னுடைய அரசியலுக்காக அகற்ற முடியாத கரையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கவர்னர்கள். எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களிலே பாலமாக இருக்கிறார்களோ இல்லையோ பாரமாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த நாகரத்னா கேஸோட எதுக்காகனா ஜூலை 26ஆம் தேதி வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் போட்ட ஒரு வழக்கின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு பிளேஸ் கவர்னர்ஸ் அபவ் பார்ட்டி பாலிடிக்ஸ், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் சொன்னத பிறகுதான் இந்த பிரதமர் கவர்னர்கள் மாநாட்டில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இதை சொல்கிறார்கள். இதை ஏற்கனவே நாகரத்னா அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது முக்கியமான ஒன்றுதான். ஆனா இத அவங்களோட தனிப்பட்ட கருத்தா சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்துல இது சார்ந்த உத்தரவுகள் என்று வராமல் இருக்கும் போதுதான் திரு எம் குமார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் தான், ஷரத்துகள் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? சொன்னது பேர் ஆர்டிகல்ஸ். எப்போ ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுதான் அந்த ஆர்டிக்கிளுக்கான இன்டர்பிரட்டேஷன். நிறைய இன்டர்பிரட்டேஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கொடுத்துருக்காங்க. 2022 மே மாதம் 18ஆம் தேதி பேரறிவாளன் வழக்கில் நாகேஸ்வர ராவ் என்ற ஜட்ஜி அந்த அமர்வு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், கவர்னர் cannot act independently according to the decision of the council of ministers என்று தான் சொல்லியிருக்கிறது. அது ஒன்று. அதுக்கு பிறகு பொன்முடி வழக்கில் மரியாதைக்குரிய தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட பர்திவாலா, மனோஜ்வாலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கவர்னர்ஸ் ஆர் அட்டெம்ப்டிங் ரன் எ பேரலல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. ஆரிஃப் முகமது கான் வழக்கிலேயே அதுதான் சொல்லியிருக்காங்க. கவர்னர் cannot act as a சூப்பர் அப்பலேட் அத்தாரிட்டி, அப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பேரறிவாளன் வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, 2.5 வருடமாக தமிழ் சட்டசபை போட்ட அந்த தீர்மானத்தை காலுக்கு கீழே வைத்துக் கொண்டிருப்பது அரசியல் சாசனத்தை சீரழிப்பதற்கு சமம், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆர்டிகல் 142 பயன்படுத்தி நான் பேரறிவாளனை விடுதலை செய்கிறேன்னு சொன்னாங்க. ஏன் அது அத்துமீறல் தானே? எக்ஸப்ட் he cannot act except to the decision taken by the council of ministers என்று தெளிவாக இருக்கிறது. சொன்னார் 124A அதாவது கத்தி போய் வாளு போய் கத்தி வந்தது. நாங்கள் 124A போயிடுச்சு, 150 வந்துச்சு. அதாவது பரவாயில்ல, ஆயுள் தண்டனை ப்ளஸ் 3 இயர்ஸ், இப்போ ஆயுள் தண்டனை ப்ளஸ் 7 இயர்ஸ். அதை விட மோசமான சட்டங்கள் தான் இப்போ வந்திருக்குது. அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஆனால் கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் மேலையும், பஞ்சாபில் பன்வாரிலால் புரோஹித் மேலையும், அங்கே இருந்து நாகா பிரச்சனை பஞ்சாயத்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டு டபுள் டாக்குமெண்ட் செய்துவிட்டு இரவோடு இரவாக அவருக்கு வந்து இது வழி அனுப்பு பிரச்சனை, இது கூட விருந்து கூட கொடுக்காமல் ஓடி வந்த அந்த RN ரவி தன்னுடைய அரசியலைத்தான் முன்னிறுத்துகிறாரே தவிர அவருக்கு பாலமாக இருக்கிறாரான்னு பாரமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார். பல நீதிமன்றம் இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் கேரளாவும் பஞ்சாபும் தமிழ்நாடும் போட்ட பிறகுதான் டோன்ட் பிளே வித் ஃபயர் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க வந்து ஸ்டேட் ஃபார்மல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், அவ்வளவுதான். அதுக்காக எல்லா பவர்ஸ் வந்து இல்லை. அதனுடைய இன்டர்பிரேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சந்திரசூட் சொல்றது இன்டர்பிரேஷன் இல்லாமல் வேற என்ன? மரியாதைக்குரிய இதில் அந்த பேரறிவாளன் வழக்கில் சொன்னார் நாகேஸ்வர ராவ், அது இன்டர்பிரேஷன் தானே. he cannot act independently அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்களே. ஐயா திருப்பி அதிலே போய் வந்து காலத்தை கழிக்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆக இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார். இல்லை, இப்போ இண்டிபெண்டன்ட்லி அவங்க செயல்பட முடியாது என்பதை அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த மசோதாக்கள் காலதாமதம் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்ல கண்டிப்புகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு காலகட்டத்தில் அதை கொடுக்கணும், அந்த உத்தரவை கொடுக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தல்கள் இதுவரைக்கும் வழங்கப்படலை, அப்படிதானே? இல்லை, பேரறிவாளன் வழக்கில் கூட நிலுவையிலே வச்சுட்டு இருந்தாங்க. இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் சொன்ன மாதிரி வேகமாக பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் கேட்டாங்க, நாங்கள் வழக்கு வந்து ரீச் ஆகும்போது தான் நீங்கள் அனுப்புறீங்கன்னா இவ்வளோ நாள் ஏன் காலுக்கீழே வச்சுட்டு இருந்தீங்க? ஒன்று, உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்பின பிறகு அவங்க 2ஆம் முறை எதுனா அமெண்ட்மெண்ட்டோ அது இல்லாமல் அனுப்புனாங்கன்னா அவருக்கு ஆதரிப்பதை தவிர ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இது வந்து இன்டர்பிரேஷன் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். நாகரத்னம் சொன்ன சில மணி நேரத்தில் வந்து இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, ஏன் இது நாள் வரையிலே எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கின்ற கவர்னர்களை இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருகிறது, இவர்களுக்கு ஏன் அறிவுரை அப்ப சொல்லலை?
சில மணி நேரத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாகரத்னம் சொன்ன பிறகுதான் ஏன் ரியாக்ட் பண்றாங்க? அவங்களுக்கு தெரியாதா? அண்ணன் சொன்னார்ல, அவர் குஜராத்தினுடைய முதல்வராக இருப்பது இதே வார்த்தைகளை தான் சொல்லி இருக்கிறார். அவருக்கு என்ன, அவர் ஆஃப்டர் ஆல் நியமிக்கப்பட்டவர், நாமினேட்டட் ஹெட், ஃபார்மல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், அவ்வளவுதான். நான் எங்களுக்கு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஊருக்கு தானடி உபதேசம் உனக்கு இல்லடி கண்ணியன்னு சொல்லக்கூடாது. 2014 முன்னாடி சிஎம்ஆ இருக்கும்போது ஒரு வாதம், பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு இன்னொரு வாதம்னா அதை எங்க போய் சொல்றது? ஆக இது அந்த நேரத்துக்கு தப்பிப்பதற்காக ஏதோ சால் சாக்கு சொல்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இது கேள்வியை திரு புரட்சி கவிதாசன் வைக்கலாம். திரு புரட்சி கவிதாசன், இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோது ஆளுநர்களை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகாரம் அதிகம் என்று சொன்னவர் தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. உங்க பதில்? இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்து வருவது என்பது இயற்கையானது. அவரு மாநில முதல்வராக இருக்கும் பொழுது அங்கே அவருக்கு தேவையற்ற வகையில தலையீடு இருந்தது. அதனால அன்னைக்கு அவர் அப்படி பேசினார். சரி, அதேதான் சார் இப்போ இவங்களும் சொல்றாங்க, எங்களுக்கும் தலையீடு அதிகமாக இருக்கு அப்படின்னு. நீங்க சொல்றத சூழலுக்கேற்ற முடிவுன்னு பார்க்கணுமா, இரட்டை நிலைப்பாடுன்னு பார்க்கணுமா? சூழலுக்கேற்ற முடிவுன்னு தான் பார்க்கணும். இதுக்கு 42வது அரசியலமைப்பு சாசன திருத்தத்துல இந்த விஷயங்கள் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. தயவு செய்து அதை படிச்சா இந்த வெதர் இந்த கவர்னர் ஹேஸ் இன்ஹரண்ட் டிஸ்கிரிஷனரி பவர் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு அதுலதான் அந்த டிஸ்கஷன் வந்திருக்கு. 42வது அமெண்ட்மெண்ட்டை தயவு செய்து படிச்சு பாருங்க. அதுலதான் இந்த சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது அதுல கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. பட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். அதனால கவர்னருக்கு அங்கே தன் விருப்புரிமை அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு குமார் படித்தார். அவர் இருக்கு சார், எல்லாத்துக்கும் இருக்கு. அத நான் தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் இருக்கு. அவர் எல்லாத்துக்கும் கிடையாது. அத இருக்கு பேசிட்டோம். திருப்பரட்சி கவிதா மெயினா இருக்குது அது. இல்ல அவங்க தலையீட்டுனால புரியல, சொல்லுங்க. இல்ல, அவங்க அந்த டிஸ்கிரிஷனரி பவர் என்பது அமைச்சரவை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் தான் இருக்கு. ஆட்சிக்கான உரிமை கோருவதற்கு முன்பு வரைக்கும் தான் இருக்கு. அமைச்சரவை அமைந்து விட்டால் அந்த டிஸ்கிரிஷனரி பவர் ஆளுநர்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி there is no court. அப்படி எந்த இடத்துலயும் விவரிக்கப்படல. டிஸ்கிரிஷனரி அதாவது ஃப்ளோர் டெஸ்ட், நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில், அது மாதிரி அமைச்சரவை கலைப்பு சமயத்தில், ஆட்சி கலைப்பு பரிந்துரை சமயத்தில், அது மாதிரி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிற பட்சத்தில் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கிறது என்பது இல்ல. அது இயற்கையாவே ஆளுநருக்கான அதிகாரத்துல வரையறைக்குள்ள வந்துருது. ஆளுநருடைய அதிகார எல்லைக்கு அப்பால இருக்கக்கூடியதுதான் இந்த தன் விருப்புரிமை அதிகாரம் என்பது. இதை பொறுத்து தான் ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 42 விரிவாக விவாதிக்கிறது. அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி கேள்வி இல்ல. ஆளுநருக்கான அதிகாரம் தான் நீங்க சொல்ற விஷயம் எல்லாம். அதுல நோ டவுட் அட் ஆல். இப்ப எது டவுட்னா, ஆளுநருக்கு தன் விருப்ப உரிமை அதிகாரம் இருக்கிறதுனா இருக்கிறது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் பயன்படுத்த வேண்டும். அதை மீறி பயன்படுத்தினார்னா